ஸோ இன்றைக்கி வந்து இந்தியன் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு இன்ட்ரொடக்ஷன் டு இந்தியன் பாலிட்டி. ஸோ அரசியல் அமைப்பில் ஒரு அறிமுகம் இப்போ தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டாபிக் இன்ட்ரொடக்ஷன் டு இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் பாலிட்டி கண்டென்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸு டேம் 2 லெசன் 2ல் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 1, 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 1. ஸோ இந்த டாபிக் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் இதுக்குரிய பிடிஎஃப் வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோடு பண்ணுவோம். நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிவிக்ஸு, 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸு, 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி, ஸோ அதுலேயும் நீங்கள் போய் கண்டினியூவாக படிச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்தியன் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு சொசைட்டினா என்ன, ஸ்டேட்னா என்ன, கவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஸோ சொசைட்டி தெரிஞ்சிருக்கோம், சமூகம், ஸ்டேட், சரிங்களா. ஒரு வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அது அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டஸ் மூலமாக தான் அந்த வேர்டு வந்து டிரைவ்ட் ஆகிருக்குது. ஸோ நிக்கோலோ மெச்சிவேலி 1469-1527 வாழ்ந்தவர் ஒரு அறிஞர். அவர் தான் வந்து முதலில் அரசு என்ற சொல்லை வந்து மக்கள் நல அரசு அப்படின்னு பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா குன்னர் மிட்டால். சாஃப்ட் ஸ்டேட், மென்மை அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறது எதை குறிக்குது, அதனுடைய காம்பனன்ட்ஸ் என்ன, அதனுடைய கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கூறுகள்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பீப்புள், இல்லைங்களா, பீப்புள் மக்கள், டெரிட்டரி ஆட்சி பரப்பு எவ்வளோ தூரத்துக்கு வேணும், கவர்மெண்ட் அரசு, சாவர்னிட்டி இறையாண்மை, இந்த 4 முக்கியமானது ஒரு ஸ்டேட்டுக்கு. சரி, ஸ்டேட்டும் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் சொசைட்டின்னு சொல்கிறோம், சமுதாயம் இல்லையா, சமுதாயம். இப்போ சமுதாயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதான் ஃபஸ்ட்டு உருவானது. சமுதாயம் தான் ஃபஸ்ட்டு உருவாகிருக்குது. அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. த ஸ்டேட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப்டர் தி ஆரிஜின் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸ்டேட் ஆஸ் ஏ ஃபிக்ஸ்டு டெரிட்டரி. ஸோ அரசுக்கு ஒரு நிலையான நிலப்பரப்பு இருக்கும், ஆனால் சமுதாயத்துக்கு இருக்குமா, இருக்காது கண்டிப்பாக. அதே போல் ஸ்டேட் அஸ் எ பவர் டு என்ஃபோர்ஸ் லா, அவங்க தான் வந்து சட்டத்தை உருவாக்கி அதிகாரம் படைத்தவங்க தான் அந்த ஸ்டேட். சொசைட்டி அப்படிங்கிறவங்க, சமுதாயம் அப்படிங்கிறது இந்த முதலில் தோன்றியது. தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு டெரிட்டரி, அவங்களுக்கு வந்து ஒரு இந்த எல்லை தான் அந்த எல்லை தான் பரப்புலாம் கிடையாது. ஸோ பரந்தலாகவே இருப்பாங்க. அதே மாதிரி நோ பவர் டு என்ஃபோர்ஸ் லாஸ், எந்த ஒரு சமுதாயத்துக்கு அத்தகைய எதுவும் அதிகாரம் இல்லை, அதான் முக்கியமானது. இப்போ ஸ்டேட்டுக்கும் சொசைட்டி பார்த்த மாதிரியே ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம எதை குறிக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை, பாப்புலேஷன், டெரிட்டரி நிலப்பரப்பு, கவர்மெண்ட் அரசாங்கம், சொவர்னிட்டின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸ்டேட் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரிஜினல் பவர்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க, சரிங்களா. இந்த ஸ்டேட் இஸ் பர்மனண்ட் அண்ட் கண்டினியூஸ் ஃபார் எவர், அதான் முக்கியமானது. ஸ்டேட் இஸ் அப்ட்ராக்ட் அண்ட் இன்விசிபிள், அது முக்கியமானது. இது ஒரு வந்து என்னது, காண முடியாது, புலன் ஆகாது அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள், அங்கே ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கவர்மெண்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் தி ஸ்டேட், சரிங்களா. ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சிறிய பகுதி தான் இந்த கவர்மெண்ட், அரசாங்கம், அரசாங்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். த பவர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் தி ஸ்டேட், சரிங்களா. அரசாங்கத்தை வந்து இந்த அரசின் மூலமாக தான் பார்க்க முடியுது. அதுக்கு 4 கூறுகள் முக்கியமானது, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில் கவர்மெண்ட் இஸ் எ டெம்பரரி, சரிங்களா, அது ஒரு தற்காலிகமானது தான், ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும் கவர்மெண்ட் இல்லையா. ஸோ ஸ்டேட் வந்து கான்ஸ்டன்ட், கவர்மெண்ட் இஸ் எ டெம்பரரி. கவர்மெண்ட் கேன் பி ரீப்ளேஸ்டு வித் பீப்புள், அது முக்கியமானது. அதே மாதிரி கவர்மெண்ட் இஸ் கான்கிரீட், அது வந்து உறுதியாக இருக்கும், பார்க்கவும் முடியும், காணவும் முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கவர்மெண்ட். ஸ்டேட்டை வந்து காண முடியாது. சரி, இவங்க அப்படி என்ன செஞ்சிடுறாங்க இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து செக்யூரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ்,
பாதுகாப்பு முக்கியமானது இல்லையா? அது வந்து பாதுகாப்பும் அதே மாதிரி இடர்காப்பும் அவங்க பண்ணுறாங்க. எக்கனாமிக்ஸ் பொருளாதார பணிகளை சிறப்பாக செய்கிறவங்களும் இந்த கவர்மெண்ட் தான். ப்ரொவிஷன் ஆஃப் எசென்ஷியல் சர்வீஸ் அத்தியாவசிய சேவைகளை வழங்குறது இந்த ஒவ்வொரு கவர்மெண்ட்டுடைய முக்கியமான தொண்டு. சரிங்களா? சரி, இப்போ தான் வந்து நேரடியாக பேசிக் கான்செப்டுக்கே நம்ம வரோம். ஸோ அடிப்படை கருத்துகள் கருத்தாங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நாடு அப்படின்னாலே இறையாண்மை முக்கியமானது. sovereignty. The sovereignty dates back the publishing of the Bodian Republic 1576 1576 வெளியான குடியரசு அப்படிங்கிற ஒரு நூலின் மூலமாக தான் ஒரு இறையாண்மைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. சுப்ரீம் சொல்கிறோம் இல்லையா, பேராமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சுப்ரீம் பேராமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மிக உயர்ந்த மேலான மேற்தகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த ஒரு நேம் வந்துடும். Stability of nation depends on the supremacy of the sovereignty that nations enjoy. ஸோ ஒவ்வொரு நாடு இருந்தால் அந்த நாட்டுக்கு இறையாண்மை ஒரு அடிப்படையாக இருக்குங்க. அந்த இறையாண்மை என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய வகைகள் 4 வகையாக காணப்படுது. ஒன்று வந்து நார்மல் அண்டு ரியல் sovereignty, பேரளவில் உண்மையான ஒரு இறையாண்மை. லீகல் sovereignty, சட்ட இறையாண்மை. பொலிட்டிக்கல் sovereignty, அரசியல் இறையாண்மை. பாப்புலர் sovereignty அப்படிங்கிறது மக்கள் இறையாண்மை. அப்படிங்கிற ஒரு 4 வகையான இறையாண்மைகள் காணப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், டிஃபேக்டோ டேஜூர் அப்படிங்கிறது. டிஃபேக்டோ sovereignty, நடைமுறையில் இருக்கக்கூடிய இறையாண்மை என்ன? இந்த இறையாண்மையை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமாக இருக்காது, நோ லீகல் கிளைம். சரிங்களா? அதே மாதிரி உண்மையான அதிகாரமாக பெற்றிருக்கும், ஆனால் சட்டத்தையும் நிறைவேற்றக்கூட இறையாண்மையாக இருக்கும். அதான் டிஃபேக்டோ sovereignty. டிஜூர் ஜுடிசிகேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் டிஜூர். ஸோ டிஜூர் sovereignty அப்படிங்கிறது ஒன் ஹேஸ் எ லீகல் கிளைம் டு sovereignty பட் டஸ் நாட் பொசஸ் இட் ஃபேக்ட். அதுவும் முக்கியமானது. சரிங்களா? அதே மாதிரி இந்த சட்டப்படையான இறையாண்மை தான் இந்த டிஜூர் sovereignty அப்படிங்கிறது. அடுத்த ஒரு நம்ம பாலிட்டி, அதாவது பார்க்க போனால் ஈக்குவாலிட்டி இல்லையா, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவம்ங்கிறது முக்கியமானது இல்லையா. அனைவரும் வந்து சமம், சட்டத்திற்கு அனைவரும் சமம் சொல்கிறோம் இல்லையா. இன்னும் எதில் சமம்? உரிமைகளை சமம், சலுகைகளை சமம், நிலைகளை சமம், வாய்ப்புகளை சமம், எல்லாத்துலேயும் சமமாக நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான். ஃப்ரெஞ்சு ரெகுலேஷனில் ஒரு ஸ்லோகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்சு ரெகுலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லோகன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் 15 இந்த பீம் ஜெயந்தி இருக்கு இல்லையா, யார் டாக்டர் அம்பேத்கர் அவரும் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதேமாதிரி மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் 15th அவரும் பயன்படுத்தியிருக்காராமா. சரி, அப்படி இருக்கக்கூடிய இந்த சமத்துவம் எத்தனை வகையாக காணப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த சமத்துவம் சிவில் இல்லையா, சிவில் ஈக்குவாலிட்டி சமூக சமத்துவம், பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி குடிமை சமத்துவம், சோஷியல் ஈக்குவாலிட்டி அரசியல் சமத்துவம், நேச்சுரல் ஈக்குவாலிட்டி இயற்கை சமத்துவம், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி சரிங்களா, பொருளாதார சமத்துவம். அது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி தான் அடுத்தது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சிவில் ஈக்குவாலிட்டி எதை குறிக்குது? நோ டிஸ்கிரிமினேஷன்ஸ். சரிங்களா, எந்த ஒரு நீங்கள் வந்து பிரிவுபடுத்திடக்கூடாது. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி குடிமை சமத்துவம் அப்படிங்கிறது அத்தாரிட்டி கொடுக்கறது, ஓட்டிங் கொடுக்கறது எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். சோஷியல் ஈக்குவாலிட்டியில் வந்து வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமமாக கொடுக்கணும். ப்ரிவிலேஜஸ் சலுகைகளில் வந்து நிறைய சமங்கள் கொடுக்கணும். நேச்சுரல் ரைட்ஸ் என்னென்ன இயற்கையான உங்களுக்கு உரிமை இருக்கோ அத்தனை உரிமையும் கொடுக்கறதா நேச்சுரல் ஈக்குவாலிட்டியில் வந்துடும். பணபலத்தில் சரிங்களா, வெல்த்தில் எந்த ஒரு வித்தியாசமும் கொடுக்காமல் இருக்கிறது தான் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. சரி, இந்த ரைட்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 14 to 18 அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 14லேருந்து 18 கொடுத்துருக்காங்க. 14 எதை குறிக்குது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் ஆல், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதான் அந்த அந்த உறுப்பு பிரிவு 14 சொல்லுதுங்க. ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், மத அடிப்படையிலான பாகுபாடுகளை வந்து தடை செய்வது தான் ஆர்டிக்கல் 15.
ஆர்டிகல் 16 என்ன சொல்கிறாங்க, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். அந்த வேலைவாய்ப்பில், பொது வேலைவாய்ப்பில் யாருக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுத்துடக்கூடாது, எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழிப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் ஆர்டிகல் 18. ஸோ பட்டங்கள் ஏதாவது இருந்தால் அதை வந்து ஒழிக்கிறது, அதான் உறுப்பு 18 கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஆர்டிகல் 14 to 18 கரெக்டாக நீங்கள் படித்து புரிஞ்சு வச்சுட்டா அடுத்தடுத்த வரும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஈக்குவாலிட்டிக்கு அடுத்தது இருக்கக்கூடியது லிபர்ட்டி, சுதந்திரம். சரிங்களா, இதை பற்றி 1688 சரிங்களா த க்ளோரியஸ் ரெவல்யூஷன் நடந்தது. அப்போது இன்னும் சுதந்திரம் அப்படிங்கிற பேச்சு அடிப்பட்டது. 1789 ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேயும் சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்காங்க. இந்தியாவுடைய 20th century மேட் அன்டோல்டு சாக்ரிஃபைஸ் ஃபார் அட்டைனிங் நேஷ்னல் லிபர்ட்டி. அப்பையும் வந்து தேசிய சுதந்திரத்தை பற்றி 20ஆம் நூற்றாண்டில் பேசப்பட்டது. ஆக்சுவலாக லிபர்ட்டி அப்படிங்கிறது ஒரு லட்டின் வேர்டு தான். சரிங்களா, லிபர் அப்படிங்கிறது ஸோ ஃப்ரீ ஆர் நோ ரிஸ்டைன். சரிங்களா, தடைகள் இல்லாதது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதிலிருந்து தான் உருவானது த லிபர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ லிபர்ட்டியோட டைப்ஸ், அந்த சுதந்திரத்தின் வகைகள் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு 3 வகைகள் காணப்படுது. நேச்சுரல் லிபர்ட்டி, சோஷியல் அண்ட் சிவில் லிபர்ட்டி, மாரல் லிபர்ட்டி. ஸோ இயற்கை சுதந்திரம், சமூக குடிமை சுதந்திரம், நீதி நெறி சுதந்திரம் அப்படிங்கிறது. இந்த சோஷியல் சிவில் இந்த லிபர்ட்டியில் தான் பர்சனல் தனியாக இருக்குது, பொலிட்டிக்கல் தனியாக இருக்குது, எக்கனாமிக், டொமஸ்டிக், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் லிபர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ லிபர்ட்டி அப்படின்னாலே சேஃப்கார்டு தான். எனக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு, எனக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு, எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நான் சேஃப் ஆகிட்டேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஹவு இஸ் லிபர்ட்டி சேஃப்கார்டு, ஹவு இஸ் லிபர்ட்டி சேஃப்கார்டு, எப்படி நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு வந்து டெமோக்ரஸி கிடச்சிருக்குது, மக்கள் ஆட்சி, கான்ஸ்டியூஷன் கிடச்சிருக்கு, அரசமைப்பு, எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் கிடைக்குது, டீசென்ட்ரலைசேஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ், அதிகார பரவலாக்கம், இண்டிபெண்ட் ஜுடிஷரி, சுதந்திரமான நீதித்துறை, எக்கனாமிக் செக்யூரிட்டி, பொருளாதார இடர்காப்பு, ரூல்ஸ் ஆஃப் லா, சரிங்களா, சட்டத்தின் ஆட்சி, அதே மாதிரி பொலிட்டிக்கல் எஜுகேஷன் அண்டு ஈட்டர்னல் விஜிலன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா, அதுக்கு அடுத்தது அந்த லிபர்ட்டிக்கு அடுத்தது அப்படி பார்க்க போனால் சட்டம். சட்டம் அனைவருக்கும் சமம் சொல்கிற மாதிரி சட்டம் என்பது த வேர்ட் லா டினோட் யூனிஃபார்ம். சரிங்களா, யூனிஃபார்ம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. இப்போ அரிஸ்டாட்டில் தான் சட்டம் செயல்படாத நிலையில் மனிதர்கள் விலங்குகளாக மாறுகிறார்கள் சொல்லியிருக்காங்க. அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு, சட்டம் செயல்படாத நிலையில் மனிதர்கள் விலங்குகளாக மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. ஸோ சட்டத்தினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, லா, இன்டர்நேஷ்னல் லா இருக்குது, கிரிமினல் லா, இன்டர்நேஷ்னல் லா, கிரிமினல் லா, கான்ட்ராக்ட் லா, ஒப்பந்த சட்டம், ப்ராப்பர்ட்டி லா, உடைமைகள் சட்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, நிர்வாக சட்டம், டோர்ட்ஸ் லா, துன்பியல் சட்டம், ஹியூமன் ரைட்ஸ் லா, மனித உரிமைகள் சட்டம், ஃபேமிலி லா, குடும்ப சட்டம், இப்படி வகைகள் உள்ளது. இந்த லாவுடைய சோர்சஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சட்டத்தினுடைய ஆதாரங்கள், மூல ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சட்டத்தின் மூல ஆதாரங்கள் என்னென்னா கஸ்டம்ஸ் வழக்காறுகள், ரிலீஜன்ஸ், அதுக்கப்புறம் லெஜிஸ்டர் சட்டமன்றம், ஜுடிஷியல் டிசிஷன்ஸ், சயின்டிஃபிக் கமெண்டட்டரிஸ், ஈக்விட்டி. இதன் மூலமாக தான் இந்த சட்டத்தின் மூல ஆதாரங்கள் கிடைக்கப்படுது. சரி, அடுத்து சிட்டிசன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து பேசிக் டேர்ம்ஸ். இதுக்கு அரசியல் அமைப்புக்கு வந்து ஒரு பேசிக் டேர்ம்ஸ் தான் வந்து சிட்டிசன்ஷிப்ஸ் எல்லாம் வரிசையாக பார்த்துட்டு வரோம். சிட்டிசன்ஷிப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா டெமோக்ரஸி அண்டு சிட்டிசன்ஷிப்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அது எல்லாமே மக்களாட்சியும் குடியுரிமை தான் சும்மா பக்கத்தில் இருக்கிறது தான். அதில் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஆன்சியன்ட் க்ரீக் வேர்டு ரோமன் ரிப்பப்ளிக்ஸ் பட் தே டிஸப்பியர்ட் ஃப்ரம் தி ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதே மாதிரி மறுமலர்ச்சி காலகட்டத்திலையும் குடியுரிமை மலர்ந்திருக்குது. ஸோ அதுவும் முக்கியமானது.
அதே மாதிரி உலக குடியுரிமை மற்றும் தேசிய குடியுரிமையும் உருவாயிருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு மக்களாட்சி அப்படின்னா ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. உரிமைகள் அதோடைய கடமைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜேம்ஸ் மேடிசன் உரிமைகள் அறிக்கையை தான் முதல்ல வந்து முன்மொழிந்தாருங்க ஜேம்ஸ். அதுக்கப்புறம் இந்த பில்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு உரிமைகள் பிரகடனம் பண்ணாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பை ஜார்ஜ் மேஷன் 1776 விர்ஜினா டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் 1618 இங்கிலீஷ் பில்ஸ் ஆஃப் ரைட்ஸில் வந்து இது கிடச்சிருக்குது. அது 1707 வர்ஜினியா உரிமைகள் பிரகடனத்திலையும் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. 1689 ஆங்கில உரிமைகள் பிரகடனம். இது மட்டும் இல்லாமல் 1215 மேக்னா கார்ட்டா த பில்ஸ் ஆஃப் ரைட்ஸ் 1689 ஆங்கில உரிமைகள் மசோதா இங்கிலீஷ் பில்ஸ் ரைட்ஸ். இதன் மூலமாக தான் நமக்கு வந்து இந்த கம்ப்ளீட் இந்த ரைட்ஸ் என்ன டியூட்டிஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது, உரிமைகளுடைய வகைகள் அப்படின்னு பார்க்க போனோம்னா நேச்சுரல் ரைட்ஸ், மாரல் ரைட்ஸ், கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ். இதான் வந்து அந்த வகைகள். இயற்கை உரிமைகள், நீதி நெறி உரிமைகள், ஒப்பந்த உரிமைகள், சட்ட உரிமைகள், மனித உரிமைகள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக டெமோக்ரஸி இல்லைங்களா, மக்களாட்சி அப்படின்னா. ஸோ டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு கிரீக் வேர்டு தான், ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ டெமோஸ் அப்படிங்கிற பேர் மூலமாக வந்தது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ டெமோக்ரஸி அப்படின்னா என்ன, ரிப்பப்ளிக்னா என்ன, அதே மாதிரி டைரக்டர்ஷிப்ஸ்னால் என்ன, மொனார்ச்சினா என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும் அந்த ஃபோட்டோலேருந்து நமக்கு. சரி, மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி, குடியரசு இல்லைங்களா. ஒருத்தர் அது மக்கள் சேர்ந்து ஒருத்தர் குடியரசு, சர்வாதிகாரம். அதான் அவங்க சொல்கிறதான் கேட்டாகணும், எல்லாமே சல்யூட் அடிச்சுட்டு போய் ஆகணும். அதே முடியாட்சி, ராஜாவுக்கு அப்புறம் அவங்க பையன் இனிமேல் வரிசையாகவே வந்துட்டு அதே முடியாட்சி. எந்த ஒரு மக்கள் விருப்ப வெறுப்பு இல்லாமலேயே ராஜா பையனே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அரசியல் மக்களாட்சி, சோசியல் டெமோக்ரஸி சமூக மக்களாட்சி, இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி தொழில்சார் மக்களாட்சி, எக்கனாமிக் டெமோக்ரஸி, அதே மாதிரி டோட்டலிட்டரியன் முற்றதிகார மக்களாட்சி, ரேடிக்கல் டெமோக்ரஸி தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி, அதே மாதிரி லெபிசிட்டரி டெமோக்ரஸி பொது வாக்கெடுப்பு முறை மக்களாட்சி. இது மாதிரி வகைகள் காணப்படுது. ஸோ மக்களாட்சியை பற்றி நம்ம வந்து சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா 4 பில்லர்ஸ், இந்த 4 பில்லர்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி வேணும். ஃபஸ்ட்டு பில்லர் வந்து டெமோக்ரஸியோட ஃபஸ்ட்டு பில்லர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் சட்டத்துறை சட்டமன்றம், எக்ஸிக்யூட்டிவ் சரிங்களா எக்ஸிக்யூட்டிவ், அதே மாதிரி செயலாட்சித்துறை, ஜுடிஷியரி நீதிமன்றம் நீதித்துறை, அதே மாதிரி ஃப்ரீ மீடியா 4வது தூண் அப்படிங்கிறது தான் இந்த ஊடகங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசண்டான மாடர்ன் டெமோக்ரஸியை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடர்ன் டெமோக்ரஸியில் வந்து எல்லாமே எழுதப்பட்ட அரசமைப்பு தான். ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக சும்மா ஓரலாக ஏதோ இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று பேசலாம், ஆல்ரெடி எழுதி வச்சு சொல்கிறோம். கான்ஸ்டியூஷனலி கேரண்டடி பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இந்த மாடர்ன் டெமோக்ரஸி. அதே மாதிரி பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட்டாக இருக்கும். ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், ஸ்பீச் இருக்கும், ப்ரெஸ்ஸு, மாஸ் மீடியா எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ரிலீஜியஸ் லிபர்ட்டி இருக்கும், ஜென்ரல் அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் டு ஓட், அதே மாதிரி யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் எல்லாமே வந்து வாக்குரிமைகள் எல்லாமே இருக்கும். ஸோ இன்னும் பொறுத்த வரைக்கும் சின்ன டாபிக் இருக்கிறதுனால இப்போ தான் இன்ட்ரோடக்ஷன் பாலிட்டி இருக்கிறதுனால இந்த டாபிக் வந்து சின்னதாகவே கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. ஸோ நீங்களும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து பாருங்கள். இந்த டாப்பிக்கில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசியல் அமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சரியானவற்றை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரிலிஜியனிசம்ஸ், அதுக்கு பிராந்தியத்திற்கான இடமளிக்காது, வகுப்புவாதத்திற்கு இடமளிக்காது, அது சத்தியவாதத்திற்கும் இடமளிக்காது அப்படின்னா ஏ அண்ட் சி தான் சரியான விடை. ஆமாம் சரிங்களா. இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் கேஸ்டிசம்,
இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரிலிஜனிசம்ஸ் அப்படின்னா ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம் அப்படிங்கிறதுக்கு சரியான. ஸோ நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கும்போது அதே மாதிரி நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் மேகசின்ஸ்லாம் படிக்கும்போது நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் பாருங்கள். இந்திய அரசமைப்பில் குறிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இந்தியா என்கின்ற பாரதம் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்துஸ்தான் கிடையாது, வெறும் பாரதம் கொடுக்கப்படல. இந்தியா, பாரதம், இந்துஸ்தானும் கொடுக்கப்படல. இந்தியா அண்ட் பாரத் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது முக்கியமானது ஓல்டு கொஷின்ஸ் முன்னாடி கேட்டது. விச் ஐடியாலஜி த்ரெட்டன்ஸ் இந்தியன் யூனிட்டி? சரியா, எதுனா எந்த கருத்தியலில் இந்திய ஒற்றுமை அச்சுறுத்துகிறது? இந்தியா ஒற்றுமை தான் இருக்காங்க. எதில்? வகுப்புவாதத்தில். ஆமாம், கம்யூனலிசம்ஸில் வந்தால் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக மன்றங்களுக்காக ஆதாரம் மூலமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து முகிழ்தெளிகிறது அப்படிங்கிறது. எந்த ஒரு கூற்று சரியானது அப்படின்னா இரண்டுமே சரியானது அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ அடுத்த ஒரு கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் முடிஞ்சு இது பேசிக் தான் இது. ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த டாபிக் முடிச்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் பார்க்கலாம்.